விஜய் வந்து ஃபோன காட்டுனோனே அதிர்ச்சி அடைகிறாரு. அன்பரசால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொன்னோனே, அது வந்து விஜய் நீங்க பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி பண்றதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்லையா சித்தப்பா? எப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் வேலைய கெடுக்கணும், என் தொழில கெடுத்து என்ன வந்து நடுத்தெருவுல நிக்க வைக்கணும். அதானே உங்களோட வந்து பிளானு அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க. விஜய் நான் ஒண்ணும் அப்படிலாம் யோசிக்கல. அப்படிலாம் யோசிக்காம இந்த மாரி வந்து சதி வேலைலாம் பண்ணுவீங்களா? அந்த பையன இங்கேருந்து அனுப்பிச்சுட்டா, என் வேலை கெட்டு போயிடும். அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கிருஷ்ணா என்ன பண்ணா? எதுக்காக தேவையில்லாம பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னோனே, எனக்கு அவன பிடிக்கல. பிடிக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்க? இங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கல எனக்கு அத பத்தி கவல இல்ல. என்னோட வேலையிலயோ, இல்ல என்னோட வந்து ஸ்டாஃப் மேலயோ எந்த வந்து விஷயத்தையும் நீங்க வச்சுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் தேவையில்லாம என் பிரச்சனையில தலையிட்டீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்லயே இருக்க முடியாது, இந்த ஆஃபீஸ்லயே இருக்க முடியாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து காவேரி கிட்ட, "என்ன காவேரி இதெல்லாம் உன் வேலை தானா?" அப்படின்னோன்னே, "நீ தான் இந்த வேலையெல்லாம் போட்டு குடுத்தியா? நான் ஏன் போட்டு குடுக்கணும்? இத பத்தி விஜய்க்கு எல்லாமே நல்லா தெரியும். விஜய் ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல. அவருக்கு எல்லாம் தெரியும் உங்கள பத்தி. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல." அப்படி சொல்லிட்டு போறாங்க. "பார்த்துக்கிறேன். உங்க 2 பேருமே பார்த்துக்கிறேன். விடமாட்டேன்." அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு அன்பரசு. இங்க வந்து என்ன பண்றாங்க, பாட்டி வீட்ல வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி காவேரிக்கு வளகாப்பு பண்றதுக்கான மண்டபம் எல்லாத்தையும் புக் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணா அப்படின்றாங்க. விஜய் வந்து, "பாட்டி மண்டபம்லாம் ஏன் பாட்டி என்ன கேட்காம புக் பண்ணீங்க? என்னடா இது விஜய் இப்படி சொல்ற?" அப்படின்னோன்னே, "ஆமாம் பாட்டி காவேரிக்கு மண்டபம்லாம் வேணாமா? வேற எங்க பண்ணணுமா? மண்டபம்லாம் வீட்லயே பண்ணுன்றாளா? நெறைய பேர கூப்பிட்டுருக்கு. ஏன் காவேரியோட வீட்டு சைட்லயும் நெறைய சொந்தக்காரங்கள கூப்பிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில வீட்லலாம் பண்ண முடியாதுடா." அப்படின்னோன்னே, "அது இல்ல பாட்டி அவ பீச்சில வைக்கணும்னு ஆசைப்படுறா." "பீச்சிலயா? என்னடா சொல்ற? பீச்சில எப்படிடா வைக்க முடியும்? அதுக்கு பர்மிஷன் வாங்கி பீச்சில வைக்கணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன். அதனால அங்கேயே வச்சிடலாம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி." அப்படின்னோன்னே, "என்னடா புது புதுசா என்னென்னமோ சொல்கிறீங்க. அங்கெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் நடத்த முடியும்? அதெல்லாம் செட் ஆகுமா?" "பாட்டி செட் ஆகும் பாட்டி. பார்த்துக்கலாம் பாட்டி." அப்படின்னோன்னே, என்னென்னமோ சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா." அப்படின்றாங்க. "ப்ளீஸ் பாட்டி." அப்படின்னோன்னே, "சரி. அவ புள்ளத்தாச்சி பொண்ணு. அவ ஆசைப்படுறபடியே வச்சிடலாம்." அப்படின்னோன்னே, சாரதா இதை கேட்டு அதிர்ச்சி அடையுது. "என்னடி நீ புது புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அப்படி எப்படி வைக்க முடியும்?" அப்படின்னோன்னே, "ம்மா ப்ளீஸ்மா எனக்கு ஆசையாக இருக்குமா. அதனால தான்மா விஜய் வந்து ஏற்பாடு பண்ணாரு." வித்தியாசமான ஆசை தாண்டி உனக்கு. எல்லாரும் பெரிய பெரிய மண்டபத்தில் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. நானும் அப்படி தான் ஆசைப்படுவேன். நீ தாண்டி வித்தியாசமான ஆளாச்சே. அதான் இப்படி ஆசைப்படுற." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. அடுத்து வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே பீச்சுக்கு வராங்க. அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க கங்கா. குமரனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எடுக்காதால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. "விடுடி கண்டிப்பாக தம்பி வந்து ஃபோன் எடுப்பார். சீக்கிரமாகவே வந்து உனக்கு ஃபோன் பண்ணுவார்." அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா எல்லாரும். வந்து இங்கே காவேரியோட அவங்க அம்மா வந்து சாரதா வந்து நிறைய பலகாரம் இது அதுன்னு எல்லாமே சூப்பராக வச்சு அசத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து பாட்டி வந்து, "எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கே?" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது காவேரிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து விஜய் கொஞ்ச நேரத்தில் மெய்மறந்து போகிறாரு. "காவேரி இது இவ்வளோ அழகாக தெய்வத மாதிரி இருக்காளே." அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. "காவேரி என்னால் நம்பவே முடியல காவேரி. நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா?" அப்படின்னோடனே, "அதுவும் இவ்வளோ பெரிய வயிறோட நீ அழகாக இருக்கிறத பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது." அப்படின்னோடனே, "ஓவராக புகழாதீங்க. இதெல்லாம் நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணீங்க. இந்த பியூட்டிஷியன் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணீங்க. அவங்க தான் எனக்கு மேக்கப்ஸ்லாம் போட்டு விட்டாங்க. எனக்கு வேணாம் சொன்னால் கூட நீங்கள் கேட்கல. இயற்கையாக இருக்கணும்னு தானே நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்கன்னோடனே, "பரவாயில்ல காவேரி இதுக்கப்புறம் எப்போ பண்ண போகிறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் முன்னாடியே எடுத்துக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கலாம்." அப்படி சொல்லிட்டு விஜயும் காவேரி வந்து ஜோடி ஜோடியாக நின்று அப்படியே வயித்துல கை வச்ச மாதிரியும் அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அங்கே வராங்க. வந்து யமுனா வந்து, "என்னக்கா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா அவங்களே?" அப்படின்னோடனே, "எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. மாமா இல்லாதெல்லாம் ஃபீல் பண்ணுறியா?" அப்படின்னு. "ஆமாடி அவர் கூட இப்படிலாம் நின்று ஃபோட்டோ நான் எடுத்ததே இல்லைடி." அப்படின்னோடனே, வளகாப்புக்கு எடுத்தல. வளகாப்பு எடுத்தாலும் இந்த மாதிரிலாம் எடுக்கலல்ல. எப்படிலாம் எடுக்கிறாங்க பார்த்தியா? அவர் ஞாபகமாகவே இருக்குடி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிக்கா சீக்கிரமாக வந்துடுவார். சரிடி உன் புருஷன் எங்கடி?" அப்படின்னோடனே, "அது வந்துக்கா என்ன விஷயம் சொல்லுடி. உன் புருஷன் எங்கே?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அது வந்து வேலை விஷயமா ஏதோ இருக்குது சொல்ல போறியா பிள்ளை?" அப்படின்னோடனே, இல்லைக்கா மாமா வந்து எங்கே இருக்காருன்னு தெரியலையா, அதான் அவரை தேடி போயிருக்காரு." "என்னடி சொல்கிற? இந்த விஷயத்தை ஏன் விஜயும் காவேரி என்கிட்ட மறைச்சாங்கன்னு?" டென்ஷன் ஆயிடுறாங்க கங்கா.